தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் லான்செட்ல வெளியான ஒரு ஆய்வுல 2050க்குள்ள இந்தியாவில் 45 கோடி பேர் அதிக உடல் பருமன் கொண்டவர்களா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பேக்கடு ஃபுட்டு சாப்பிட்றதால உடல் பருமன் அதிகரிப்பும் அதன் காரணமா உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படுதுன்னு பலரும் கவலை தெரிவிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள், குளிர்பானங்கள் அதிக கொழுப்பு, சர்க்கரை அல்லது உப்பு கொண்டதா இருக்கு. 80 விழுக்காடு தயாரிப்புகள் இந்த வகைதான் ராய்டர்ஸ் நிறுவனம் சொல்லுது. இது பத்தி ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கடுமையா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள்ல அளவுக்கு அதிகமா சர்க்கரை இருக்கிறதா புகார்கள் எழுது. இப்ப இது மிகப்பெரிய விவாதமா எழுந்திருக்கு. இந்தியர்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற விதமான உணவுப் பொருட்கள் விற்கப்படுறதுதான் இதுக்கு காரணம். யூரோப் மற்றும் ஆஸ்திரேலியால விற்கிற கொக்கோ கோலாவோட உட்பொருட்களுக்கும் நெஸ்லேவோட கிட்கேட்டுக்கும் இங்க விற்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சோசியல் மீடியால பிரபலமா இருக்கிற ஃபுட் ஃபார்மா ரேவந்த் ஹிமத் சிங்கா இந்தியாவிலையும் பிற நாடுகளையும் விற்கப்படுற ஒரே விதமான உணவுப் பொருட்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளை ஹைலைட் பண்ணியிருக்காரு. நெஸ்லே, கிட்கேட், ஃபேண்டா, மேகியை இவர் ஒப்பிட்டிருக்காரு. இந்தியாவிலும் ஃபேண்டா விற்குது, பிரிட்டன்லயும் விற்குது. ஆனா ரெண்டும் ஒன்னான்னு கேட்டா இல்ல. ஒரே பிராண்ட், ஒரே தயாரிப்பு. ஆனா இந்தியாவில் விற்கப்படுற ப்ராடக்ட்ல அளவுக்கு அதிகமான சர்க்கரை, செயற்கை நிறமூட்டிகள் இருக்கு. லண்டன்ல விற்கிற ஒரு கேன் ஃபேண்டால 63 கேலரிஸ் இருக்கு. அதே பிராண்ட் இந்தியாவில் விற்கிறப்ப 3 மடங்கு அதிக சர்க்கரையோட இருக்கு. யூரோப்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலேயும் ஹெல்த் வார்னிங்கோட வெளியிடப்படுது. அதுல எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் கண்டென்ட் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் டை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் விற்கிற ஃபேண்டால இது இல்லை. ஆனா பிரிட்டன் வெர்ஷன்ல செயற்கை நிறமூட்டிகள் இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஃபேண்டால இருக்கிற சர்க்கரை அளவு யூரோப்ல இருக்கிறத விட 3 மடங்கு அதிகம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிட்கேட்ல 4.5 விழுக்காடு கொக்கோ சாலிட்ஸ் இருக்கு. அதுவே ஆஸ்திரேலியன் வெர்ஷன்ல 22% கொக்கோ இருக்கு. இந்தியாவில் தயாரிக்கிற மேகி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாமாயில்ல தயாரிக்கப்படுது. அதுவே பிரிட்டன்ல சூரியகாந்தி எண்ணெயில தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு பிரிட்டன்ல விற்கப்படுற பல மேகி பேக்கெட்ஸ் அதிக உப்பு இருக்கிற சிவப்பு எச்சரிக்கை கொண்ட லேபிளோடு இருக்கு. இந்தியாவில் அப்படி இல்லை. பல ஐரோப்பிய நாடுகள்ல உணவுப் பொருட்கள்ல செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்டிருந்தா பேக்கெட்லேயே எச்சரிக்கை வாசகம் இடம்பெற்றிருக்கணுங்கிறது கட்டாயம். அதே நேரம் இந்தியாவில் வாடிக்கையாளர்கள் எளிதாக பார்க்குற மாதிரி எச்சரிக்கைகள் இருப்பதில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, பேக்கெட்டோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன எழுத்துக்கள் இருக்கும். யாரும் அதை படிக்கிறது கூட கிடையாது. இது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் நம்ம இதை அப்படியே விட்டுட்டே இருக்கோம். இந்தியாவில் விற்கிற குழந்தைகளுக்கான உணவுகளில் சர்க்கரை இல்லாமல் தயாரிக்கிறதா நெஸ்லே சொல்லியிருந்தது. குழந்தைகள் உணவில் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை இருக்கிறதா 50 வருஷத்துக்கு மேலேயே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இன்னும் சுகர் ஃப்ரீ பேபி ஃபுட் விற்பனை நடக்கலை. இதே நிறுவனம் மற்ற நாடுகளில் செர்லாக் விற்கிறப்ப சுகர் ஃப்ரீயாக விற்குது. உணவுப் பொருட்களை விற்கிற மல்டிநேஷ்னல் நிறுவனங்கள் ஒரே தயாரிப்பை பல வெர்ஷன் ஃபுட்ஸ் தயாரிக்கிறாங்க. கேட்டால் லோக்கல் ஃப்ளேவர்ஸுங்கிற பதில் கிடைக்குது. ஆனால் உலகத்தோட மிகப்பெரிய சந்தையான இந்தியாவில் மட்டும் அதிக உப்பு, அதிக சர்க்கரையோட உணவுப் பொருட்கள் விற்கிறதுக்கு காரணம் என்ன? ஃபுட் ஃபார்மா ரேவந்த் ஹிமத் சிங்காவுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராமில் 5 மில்லியனுக்கும் அதிகமான ஆடியன்ஸ் இருக்காங்க. இவர் போல நிறைய சோஷியல் மீடியா பிரபலங்கள், ஆக்டிவிஸ்ட், இன்ஃப்ளூயன்சஸ் ப்ராசஸ்டு பேக்கடு ஃபுட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க. 2023 இவர் ஒரு வீடியோ போட்டார். பெப்சிகோவோட குளிர்பானத்தில் இருக்கிற சர்க்கரை, செயற்கை இனிப்பூட்டுகளை பற்றி விமர்சித்து போட்டார். இதை வச்சு இதுக்கு எதிராக டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்ட பெப்சிகோ தங்களுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டதா புகார் சொன்னாங்க. இந்த நிறுவனமும் இது போன்ற நிறுவனங்களும் 90 நாட்களில் எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிற லேபிளை நீக்கணும்னு உத்தரவு வந்தது. இந்த கேள்விகளுக்கு பெப்சிகோ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பேக்கடு உணவுப் பொருட்கள் மேலே இருக்கிற லேபிளில் வெளிப்படையாக தகவல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் அது பெரிய விஷயம் இல்லை, உணவுப் பொருட்களில் உள்ள கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லப்படுது. கொக்கோ கோலா மற்றும் அதனோட துணை நிறுவனங்கள் ஐரோப்பிய சந்தையில் டிராஃபிக் லைட் ஸ்டைலில் லேபிள் பண்ணி பேக் பண்ணுறாங்க. இதன் மூலமா வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா சுவிட்சர்லாந்துல இருக்கிற கொக்கோ கோலா HBC தன்னோட வெப்சைட்ல சொல்லியிருக்கு. நெஸ்லே நிறுவனம் பிரிட்டன்ல 2013 இருந்தே இது போன்ற லேபிள்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்தியாவில் இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். போன மார்ச் மாசம் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட ஒரு கூட்டம் நடந்துச்சு.
இதே போல பல வண்ண எச்சரிக்கை லேபிள் இருந்தா அது வாடிக்கையாளர்களை குழப்பம்னோ இந்திய உணவு வகைகளுக்கு இது பொருந்தாதுன்னோ உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் சார்பாக சொல்லப்பட்டது. அப்ப அந்த நிறுவனங்களோட வாதம் தான் மேலோங்கி இருந்துச்சு. உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் FSSAI இந்த நடவடிக்கையை கைவிடுறதா அறிவிச்சது. இது பத்தின கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. நீதிபதிகள் JP பத்திவாலா, K வினோத் சந்திரன் முன்னாடி விசாரணை வந்தப்ப அவங்க அரசை பார்த்து கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. நாட்டோட மக்கள், குறிப்பா வளர்ந்து வர்ற குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கிறத நீங்க விரும்பலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இன்டர்நேஷனல் அளவுக்கான விதிகளை இந்தியாவில் கொண்டு வர முடியாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதையும் கோர்ட் கண்டிச்சிருக்கு. இன்னும் நம்ம வளர்ச்சி அடையாத நாடாவே இருக்கணுமா? நம்ம மக்களோட ஆரோக்கியத்துல நம்ம நாடு அக்கறையா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இதுதான் அரசுக்கான கடைசி வாய்ப்பு. அடுத்த முறை விசாரணைக்கு வரப்ப தீர்ப்பையே நாங்க கொடுத்துருவோம்னு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கு. பொதுவா உடல் எடை குறைப்பு, ஆரோக்கியமான உணவு முறைங்கிற விழிப்புணர்வு அதிகமாகிக்கிட்டே வர்ற இந்த நேரத்துல 2025ஆம் ஆண்டு முதலே இப்ப வரைக்கும் எடை குறைப்பு மருந்துகளுக்கான விற்பனை 400 மடங்கு அதிகமாயிருக்கு. எடை குறைப்புக்கான வழிகளை தேடுறது அதிகமாயிருக்கு. இந்த நிலைமையில பேக்கடு ஃபுட் தயாரிக்கிற நிறுவனங்கள் மக்களோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுற விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும். குறிப்பா இந்தியன் மார்க்கெட்டை குறைச்சி எடை போடுற போக்க தவிர்க்க வேண்டியதும் ரொம்ப கட்டாயம். அதிக நீரிழிவு நோயாளிகள் உள்ள நாடாகவும் உடல் பருமன் பிரச்சனை அதிகரித்து வர்ற நாடாகவும் இந்தியா மாறிட்டே இருக்கு. இந்த சூழல்ல பேக்கடு ஃபுட்ஸ் தயாரிப்புல வெளிப்படைத்தன்மையும் தயாரிப்பு முறைகள்ல ஆரோக்கியத்தையும் கவனத்துல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.